ஏன்னா பாருங்க எப்படி வருது. அப்போ இறைவனை அறியணும்னா அந்த ஒரு தன்மை வேணும். அந்த அவனே நம்மளுக்கு கொடுத்தான். என் தன்னையே தந்து அருளாகவும் ஓசையாகவும் ஒளியாகவும் நான் இருக்கிறேன். அது உனக்குள்ளே இருக்கு, ஆன்மாவாகவே இருக்கு, உயிராக இருக்கு, கடவுளாக இருக்கு. நீ அறிஞ்சுக்கே, நீ என்ன அறிஞ்ச மாதிரி அர்த்தம். ஆனால் அந்த தன்மைக்கு போகிறதுன்னா அது எப்படி, எவ்வளோ ஈஸிங்கய்யா, எவ்வளோ கடினம்? அது எதாச்சுன்னா நான் போன ஜென்மத்தில் அது கொடுத்து வச்சிருக்கேன். கர்ம வினையை பொறுத்து, வினைப்பயனை பொறுத்து. அதுக்காக தான் இந்த ஜென்மம் நீங்கள் உலகிலே மிக உயர்ந்த பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நம்மவர்களே அடைய வேண்டிய ஆன்ம லாபத்தை காலம் உள்ள பொழுதுன்னு. ஏன்னா இது போயிடுச்சுன்னு அப்புறம் வருவோம். அதனால் இருக்கும்போதே எப்படியாவது தந்தனமாக பிடிச்சிங்க. நம்ம ஆளுங்க காலத்தை விரைய பண்ணுறதுக்கு தான் நிறைய செயல் வச்சுருக்காங்க. வேறு வகையில் செலவு பண்ணிடுறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணணுன்றாங்க, அப்புறம் நான் வந்து ஊராக சுற்றணுன்றாங்க, அப்புறம் எனக்கு இந்தந்த அனுபவம்லாம் கிடைக்கணும், இப்போ நான் பெரிய நடிகர் ஆகணும்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சிற்று இன்பம். அப்படி அது வந்து உலக இன்பம் எல்லாம் வந்து அருள் இன்பத்துக்கு ஒரு கன சுகம் கூட பத்தாது. இந்த சுகம் கூட அருள் சுகத்துக்கு இந்த உலகத்திலையும் எந்த சுகத்தை பெற்றாலும், இப்போ மாமல்லி சக்கரவர்த்தி இருக்கார், இந்த உலகத்தையே ஒரு படையாக ஆண்டு வந்தவர்கள். ஆனால் இருந்தாலும் அந்த அருள் சகாயம் இல்லை என்றால் நீ இந்த உலகத்தையே நீங்கள் படையாக ஆண்டாலும், இந்த உலகத்தையே நீ ஒரு செல்வமாக வச்சிருந்தாலும், ஒரு கன சுகத்துக்கு அருள் சுகத்துக்கு இது ஒரு கன சுகம்தான், கன சுகம்தான். அப்போ அது எப்படி சுகமாக, அது எவ்வளோ பெரிய சுகமான ஒரு அனுபவம். ஆனால் அந்த அனுபவத்தை டச் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்கண்ணா. அந்த பயம் இருக்கு. ஐயோ நம்ம இதிலே ஓட்டிடலாம், இதிலே ஓட்டி முடிச்சிடலாம் இந்த வாழ்க்கையை வந்து. இதுதான் சுகம்னு நினைக்குது. இதுதான் சுகம்னு நினைக்குது. ஆனால் இதை விட ஒரு பெரிய சுகம் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் அந்த சுகத்தை தொட்டு பார்த்துச்சுன்னா அந்த சுகத்தை விட்டுடும். அதான் நம்ம ஐயா அந்த பதார்த்தத்தை சொல்கிறோம். அது 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 என்னங்கய்யா, அது ஃபுல் வாக்கியம் சொல்லுங்கள். அந்த பதார்த்தத்தோட ருசி. ஒருவன் அந்த பதார்த்தத்தின் ருசியை அறிந்தவனுக்கு அதன் மேல் இசை போகாது அப்படின்னு அதை அறியணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, சாப்பாட்டில் அந்த பதார்த்தம் போட்டு அந்த சாப்பாடு போட்டாங்களாம், அது என்ன ருசியாக இருக்குன்னு அதுதான் இவங்க எடுத்துக்காட்டு பேசுகிறாங்க. அது தமிழ் மொழியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பதத்தின் அந்த சொல்லின் பதத்தின் ருசி. அப்போ பதம் என்றால் திருவடி இருக்குன்னா பதம்னு இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் பதம், எல்லா பதம் இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எத்தை இருந்தாலும் அந்த பதம் இருந்தால் தான் நடக்கும். பதம் இருந்தால் தான் அது உண்மையாக இருக்கும்.